அப்பா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க அப்படின்னு குட்டி பொண்ணு சுவேதா அவங்க அப்பா நந்தகுமார்ட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாள் இரவும் தூங்க போறப்ப நந்தகுமார் தன்னோட பொண்ணுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறது வழக்கம். அதனால ஞாபகமா கதை சொல்ல சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நந்தகுமார் இன்னைக்கு என்ன கதை சொல்லலாம்னு யோசிக்கிறார். அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தவராய், ஓகே பாப்பா, இன்னைக்கு கஜானா கருப்பன் கதைய பத்தி சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட அந்த குட்டி பாப்பாவுக்கு கஜானா கருப்பன்ற பேரு வித்தியாசமா இருக்கு. அதனால ஆர்வமாகி பேரே அருமையாக இருக்குப்பா, இந்த கதையே சொல்லுங்க என்றாள். நந்தகுமாரும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வளமைபுரம் அப்படிங்கிற நாட்டை ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுட்டே இருக்காரு. நாட்டோட பேருக்கு ஏத்த மாதிரி செழுமையா இருந்துச்சு அந்த நாடு. எவ்வளவு குறைவான வரி விதிச்சாலும் அந்த நாட்டு கஜானா நிரம்பி வழிஞ்சது. கஜானான்னா என்னப்பான்னு அந்த பொண்ணு கேக்குது. அதுக்கு நந்தகுமார், நம்ம வீட்டுல உள்ள விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதுக்காக பீரோ அலமாரி வச்சிருக்கோம்ல, அது மாதிரி ஒரு நாட்டுல இருக்கிற செல்வங்களையும் தானியங்களையும் பாதுகாக்கிற ஒரு இடம்தான் கஜானா. அப்பா, எனக்கு இந்த கதை புரிஞ்சு போச்சு. இந்த கஜானாவைத்தான் கருப்பன் கொள்ளையடிக்க போறாரு. அதை பத்தின கதை தான் இது. சரியா டாடி என்றாள். இதை கேட்ட நந்தகுமார் ஸ்வேதாவின் தலையில் செல்லமாக கொட்டியபடி, தப்பு. இந்த கருப்பன் தான் கஜானாவை பாதுகாக்கிற பாதுகாவலர், ராஜவிசுவாசி என்றார். ராஜவிசுவாசின்னா என்னப்பா என்றாள் மகள். ராஜவிசுவாசின்னா தன்னோட நாட்டை ரொம்பவே நேசிக்கிறவர், எந்த காலகட்டத்திலையும் நாட்டையோ அரசரையோ விட்டு கொடுக்காதவர் என்றார். அப்படியா டாடி? ஆமா, இப்படி வந்து மடியில படுத்துக்கோ என்றவர் ஒரு தலையணையை தன் மடிமேல் வைத்துக் கொள்ள சுவேதா அதில் தலை வைத்து படுத்துக் கொண்டாள். இப்போது கதை சொல்லத் தொடங்கினார் நந்தகுமார். கஜானா அப்படின்னா ஒரு அறை மாதிரி எல்லாம் இருக்காது. அது மிக பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரியே இருக்கும். அத குதிரையில சுத்தி பார்த்தா கூட ஒரு வாரம் ஆயிடும். அவ்வளவு பெருசு. ஒரு இடத்துல தானியங்கள், ஒரு இடத்துல தங்கம், வைரம், வைட்டூரியம் மாதிரியான அதிக விலை மதிப்புள்ள பொருட்கள், இன்னொரு இடத்துல பணம், அப்புறம் மருந்துகள், பாரம்பரிய பொருட்கள், ஓலைச்சுவடிகள்னு பொக்கிஷங்களா அந்த கஜானாவுல இருக்கும். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பாதுகாப்பு தலைமை காவலன் தான் கருப்பன். இந்த கருப்பன் வம்சம்தான் தலைமுறை தலைமுறையா இந்த கஜானா காவல் பணியில ஈடுபட்டுட்டே இருக்காங்க. இந்த கஜானால மட்டும் நூற்றுக்கணக்கான பேர் வெவ்வேறு அறைகள்ல பாதுகாப்பு பணியை செஞ்சுட்டே இருக்காங்க. இதுக்கான தலைமை கதவு பிரம்மாண்டமா இருக்கும். இதுல இருக்கிற சின்ன கண்காணிப்பு மாடத்துலதான் கருப்பன் இருப்பார். அங்கேயே அவரோட குடும்பமும் இருக்குது. சாப்பிடுறது, தூங்குறது, வேலை பார்க்கறதுன்னு எப்பவுமே இந்த கண்காணிப்பு மாடத்துலதான் கருப்பன் இருப்பாரு. அங்க இருந்து பார்த்தா கஜானா முழுசும் தெரியும். யார் எங்க நிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு இங்கே இருந்தே கண்காணிப்பாரு. கஜானாவோட எந்த அறை கதவை திறக்கணும்னாலும் கருப்பனை சாட்சியா வச்சுதான் திறக்கணும். மொத்தத்துல இந்த கஜானா பகுதிக்கு கருப்பன் தான் ராஜா மாதிரி. அவரோட அனுமதி இல்லாம இங்க ஒரு செயல் கூட நடக்காது. இங்க உள்ள இருக்கிற மாதிரியே வெளியிலையும் நிறைய முன்னெச்சரிக்கை விஷயங்கள் செய்யப்பட்டு இருக்கும். அதாவது இந்த கஜானா அரண்மனை நாட்டுக்கு பக்கத்துல கரடு முரடான பகுதியில தான் அமைஞ்சிருக்கும். இத சுற்றி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அகழி, முள்காடு, முதலை கால்வாய், பாம்பு புதர்கள்னு ஏகப்பட்ட பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இருக்கும். இதற்கு அடுத்ததாக கஜானா அரண்மனையை சுற்றிலும் நவீன ஆயுதங்களோட படை வீரர்களும் 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் விட இந்த கஜானா அரண்மனை இங்க இருக்கிறதே இந்த நாட்டு மக்கள் உள்பட யாருக்கும் தெரியாது. எதிரிகளை திசை திருப்பறதுக்காக ராஜா வாழ்ற அரண்மனை பக்கத்திலேயே ஒரு போலியான கஜானாவை கட்டி வச்சிருக்காங்க. அதனால நாட்டோட செல்வங்கள் அதிக பாதுகாப்பாக இருக்கிறதோட மக்களுக்கு தேவைப்படுறப்போ அந்த நாட்டு கஜானால இருந்து தானியம், மருந்து, பணம் ஆகியவற்றை எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்துலதான் இந்த நாட்டு ராஜாவை கஜானாவோட 3ஆம் அடுக்கு கண்காணிப்பு குழு ரகசியமா சந்திக்குது. என்ன வீரர்களே, எதுக்காக இப்படி திடீரென்று என்னை சந்திக்க வந்து இருக்கிறீர்கள், என்ன விஷயம்னு ராஜா கேட்கிறார். அதற்கு அங்கு நின்றிருந்த 7 பேர் கொண்ட குழு சற்று தயக்கம் காட்டியது. தயக்கம் வேண்டாம், நாட்டின் செல்வத்தை காப்பாற்றி வருபவர்கள் நீங்கள். உங்களுக்கு எந்த சிரமம் இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு தயங்கியபடியே ஒரு வீரர், மன்னா, தங்கள் நிர்வாகத்தில் எங்களுக்கு சிரமமா? அதெல்லாம் எதுவும் இல்லை, கண்காணிப்பு கோட்டையில் தான் தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்றார். இதை கேட்டதும் மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. வீரர்களே, கொஞ்சம் புரியும்படியாக சொல்ல வந்ததை தைரியமாக சொல்லுங்கள் என்றார். அதற்கு இன்னொரு வீரர், மன்னா, நாட்டின் கஜானாவில் இருந்து பணமும் செல்வமும் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது என்றார் தயங்கியபடியே. இதை கேட்ட மன்னனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. என்ன சொல்கிறீர்கள் வீரர்களே, முழுமையாக சொல்லுங்கள் என்றார் பதைபதைப்புடன். அப்போது இன்னொரு வீரர்,
மன்னா, நீங்கள் மிகவும் நம்பிக்கொண்டிருக்கின்ற கருப்பன்தான் இந்த திருட்டை செய்து கொண்டிருக்கிறார் என்றார். இதை கேட்ட மன்னன் தனது இருக்கையில் இருந்து அதிர்ச்சியில் எழுந்து விட்டார். என்ன சொல்கிறீர்கள் வீரர்களே? என்ன பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறீர்களா என்றார் நம்ப முடியாமல். ஆம் அரசரே, அவர் மீது நீங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்து இருக்கிறீர்கள். அதனால்தான் நாங்கள் இவ்வளவு நாளாக உங்களிடம் சொல்லாமல் தயக்கம் காட்டி வந்தோம். ஆனாலும் நாட்டின் செல்வம் இப்படி தொடர்ந்து சூறையாடப்படுவதைக் கண்டு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றனர். இதை கேட்டு மேலும் அதிர்ச்சியடைந்த மன்னர், வீரர்களே, கருப்பன் நம்பிக்கையான ராஜவிசுவாசி. அவன் அப்படி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றார். இதை கேட்ட வீரர்கள் கவலை அடைந்தனர். மன்னா, சாட்சியையும் ஆதாரத்தையும் மட்டும் வைத்து எல்லா குற்றத்தையும் நிரூபிக்க முடியாது. சூழ்நிலையை சொல்லிவிட்டோம், உண்மையை விளக்கிவிட்டோம். நாங்களும் மன்னரின் விசுவாசிகள் தான் என்றனர். இதை கேட்ட மன்னருக்கு குழப்பம் மேலும் அதிகமாகியது. நம்ப முடியாமல் பரிதவித்தார். அப்போது ஒரு வீரன், மன்னா, நாங்கள் இங்கு வந்ததோ உங்களை சந்தித்ததோ தெரிய வேண்டாம். தலைமை கண்காணிப்பாளர் கருப்பனுக்கு தெரிந்தால் விபரீதமாகிவிடும் என்று மன்னரை தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு கிளம்பினர். மன்னன் வெகுநேரம் யோசித்துக் கொண்டே இருந்தார். சில மாதம் கழித்து மன்னரை கஜானா கணக்கு பிரிவு அதிகாரிகள் சந்திக்க வந்தனர். மன்னா, கஜானா அரண்மனையின் 3ஆம் தள 7வது அறையில் உள்ள பொருட்களை வருடாந்திர ஆய்வு செய்தோம். அதில் பொன்னும் வைரமும் குறைந்திருக்கிறது என்றனர். இதை கேட்ட அரசர் அதிர்ச்சி அடைந்தார். என்ன சொல்கிறீர்கள் கணக்காளர்களே? இது எப்படி சாத்தியம்? அவ்வளவு பாதுகாப்பு, கண்காணிப்பு இருந்தும் இது எப்படி நடந்தது என்றார். தெரியவில்லை மன்னா. இத்தனைக்கும் அந்த தளத்தில்தான் தலைமை கண்காணிப்பாளர் கருப்பனும் தங்கியிருக்கிறார் என்றனர். இதை கேட்ட மன்னன் மேலும் அதிர்ச்சி அடைந்தார். ஏற்கனவே கருப்பன் மீது சந்தேகத்தில் இருந்த மன்னன் இப்போது கோபமானான். இவ்வளவு நடந்திருக்கிறது, கருப்பன் இது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை, வழக்கமாக வரக்கூடிய ரகசிய கடிதங்களும் வரவில்லை என்று கோபம் அடைந்தவர், அந்த கருப்பனை அழைத்து வாருங்கள் என்று கோபத்தில் உத்தரவிட்டார். வந்த கருப்பனை மன்னன் கோபமாக பார்த்தார். கருப்பா, உன்னை எவ்வளவு நம்பினேன், மோசம் செய்துவிட்டாயே. கஜானா செல்வங்களை திருட எப்படித்தான் உனக்கு மனசு வந்ததோ என்றார் ஆக்ரோஷத்துடன். இதை கேட்ட கருப்பனின் உடல் நடுங்கத் தொடங்கியது. என்ன மன்னா சொல்கிறீர்கள்? கஜானாவிலிருந்து நான் திருடினேனா என்றார் கருப்பன். ஆமாம், உன் குற்றத்தை ஆதாரத்துடன் கண்டுபிடிப்பதற்காகத்தான் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தேன். இப்போது நீயே வகையாக மாட்டிக்கொண்டாய் என்றவர். யாரங்கே என்றார். அப்போது கஜானா உளவுத்துறை பிரிவு அலுவலர்கள் சிலர் தட்டுக்களை ஏந்தி வந்தனர். அதை மூடியிருந்த துணியை மன்னன் விளக்கவே அதில் வைரமும் வைடூரியமும் மின்னியது. இதை பார்த்த கருப்பன் பேச முடியாமல் தடுமாறினான். இது இது மன்னா, இது எப்படி உங்களிடம் கிடைத்தது என்றார். முகமெல்லாம் வியர்த்துப் போனது. பயத்தில் அவன் உடல் நடுங்கியது. போதும் கருப்பா, நீ எதுவும் பேசாதே. உன்னை நம்பியதற்கு சரியான பாடம் எனக்கு புகட்டி விட்டாய். காலகாலமாய் காட்டி வந்த விசுவாசத்தை இப்படி ஒரே நொடியில் தகர்த்து விட்டாயே என்றார் மன்னர் ஆக்ரோஷத்துடன். எதுவும் சொல்ல முடியாமல் கருப்பன் பரிதவிப்புடன் நின்றிருந்தார். இது மிகப்பெரிய தேச துரோகம், இதற்கு என்ன தண்டனை தெரியுமா என்றார் மன்னர் கோபத்தோடு. பின்பு, நியாயமாக பார்த்தால் உன் தலையை வெட்ட வேண்டும், அல்லது நாட்டை விட்டே வெளியேற்ற வேண்டும். இரண்டில் ஒரு தண்டனைக்கு தயாராக இரு என்று வெறியோடு கத்தினார் மன்னர். பின்பு இந்த நயவஞ்சகனை சிறையில் அடையுங்கள், நாளை காலையில் தண்டனையை நிறைவேற்றுவோம் என்று கூறிவிட்டுச் சென்றார். கருப்பனுக்கு தற்போது தன்னுடைய நிலை மிகவும் வேதனையை தந்தது. பெரும் துக்கத்துடனே சிறைக்குச் சென்றான். அப்பா, அப்பா, கருப்பன் அங்கிளை நினைச்சா பாவமாக இருக்கு. ஏன் இப்படி திருடினாரு? எல்லோரையும் எல்லா நேரத்திலையும் நம்ப முடியாது பாப்பா. எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சில நேரம் இப்படி புத்தி பிசகி தப்பு பண்ணிடுறாங்க. சரி சரி, தூங்கு, நாளைக்கு மீத கதையை சொல்றேன் என்றார் நந்தகுமார். அதற்கு ஸ்வேதா, வேண்டாம் டாடி, எனக்கு தூக்கம் வரல, மீத கதையையும் சொல்லுங்க என்றாள். இதை கேட்ட நந்தகுமாரும் மீத கதையை சொல்லத் தொடங்கினான். மறுநாள் சிறையில் இருந்து இழுத்து வரப்பட்ட கருப்பன் விசாரணை சபை முன்பு நிறுத்தப்பட்டார். மன்னருக்கு கருப்பனை பார்க்கவே பிடிக்கவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டார். விசாரணை அதிகாரிகளே, விசாரணை முடிந்துவிட்டதா என்றார். அதற்கு அந்த அதிகாரிகளும், ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மன்னா. குற்றம் சாட்டப்பட்ட கருப்பனின் குடியிருப்பில் இருந்துதான் இந்த செல்வங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அரசு சொத்தை கஜானாவில் இருந்து திருட்டுத்தனமாக எடுத்துச் செல்வது ராஜகுற்றம். அதுவும் இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய ஒரு அதிகாரியே இப்படி திருட்டில் ஈடுபட்டிருப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்றனர். இதை கேட்ட அரசனும், கருப்பா, உன்னை எவ்வளவு நம்பினேன். தலைமுறை தலைமுறையாக உங்கள் குடும்பம் எங்களுக்கு விசுவாசமாக இருந்தது. இன்றைக்கு அந்த நம்பிக்கையை அடியோடு தகர்த்து விட்டாய்.
இது போன்ற குற்றங்களுக்கு வழக்கமாக தலையை வெட்டுவதுதான் வழக்கம் என்றார். இதை கேட்ட கருப்பனின் உடல் வெடவெடத்தது. கூனி குறுகி அவமானத்துடன் நின்றிருந்தார். இதில் சிரச்சேத தண்டனை என்பது என் சந்ததிகளுக்கு எவ்வளவு பெரிய அவமானங்களை தரும். விசுவாசம் என்ற பெயரில் பெரும் தவறை செய்துவிட்டேனே என்று மனம் கலங்கினார். அப்பொழுது மன்னர் தீர்ப்பு சொல்லத் தொடங்கினார். இதுவரை உங்கள் வம்சம் எங்கள் மூதாதையரிடம் நடந்து கொண்ட விசுவாசத்துக்காக உன்னை விட்டு விடுகிறோம். காலம் முழுவதும் இதை நினைத்து நீ துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உனக்கு தண்டனை. இன்னும் 2 மணி நேரத்தில் நாட்டை விட்டே வெளியேறி விட வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கருப்பன் அழுது கொண்டே சபையை விட்டு வெளியேறினார். தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்க விரும்பாமல் நாட்டின் எல்லையை நோக்கிச் செல்லத் தொடங்கினார். மறுநாள் இந்த கருப்பனின் குடியிருப்பை ஆய்வு செய்தார் மன்னர். அப்போது கருப்பனின் மூத்த மகள் பூங்கோதை மன்னரை வணங்கினாள். ஆனால் மன்னர் அவளை கண்டுகொள்ளவில்லை. உடனடியாக குடியிருப்பை காலி செய்யுங்கள். அளவுக்கு மீறி உங்களை நம்பியது என் தவறுதான் என்றார், முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டு. இப்போது பூங்கோதை பேசத் தொடங்கினாள். மன்னா, இதை சொல்வதற்காக என்னை மன்னியுங்கள். அப்பா விஷயத்தில் சரியாக விசாரிக்காமலே தீர்ப்பளித்து விட்டீர்கள் என்றாள். இதை கேட்ட மன்னனுக்கு எரிச்சல் வந்தது. திருடியது உங்கள் அப்பா என்பதற்காக இப்படி பேசுகிறாயா என்றார், முகத்தை திருப்பியபடி. அப்பொழுது பூங்கோதை, நீங்கள் இந்த நாட்டின் மன்னர், நாங்கள் பணியாட்கள். அதனால் எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். 1 நிமிஷம் பொறுங்கள் என்றவள் உள் அறைக்குச் சென்று பெரிய பாத்திரத்தை எடுத்து வந்தாள். அதை மன்னன் முன்பு கொட்டினாள். அதில் ஏராளமான வைரங்களும் வைடூரியங்களும் சிதறி ஓடின. இதை பார்த்த மன்னன் பெரிதும் அதிர்ச்சி அடைந்தார். அட, கஜானாவிலிருந்து உன் தந்தை இன்னும் என்னெல்லாம் கொள்ளையடித்திருக்கிறான். உங்கள் குடியிருப்பை இன்னும் முழுமையாக சோதனையிட வேண்டும் போலிருக்கிறதே என்றார். அதற்கு பூங்கோதை, அளவுக்கு அதிகமாக ராஜவிசுவாசமாக இருந்ததுதான் என் தந்தையின் குற்றம் என்றாள். அதற்கு மன்னன், என்ன பிதற்றுகிறாய்? திருடியதும் உண்மை, அதற்கான ஆதாரமும் உள்ளது. தந்தை என்பதற்காக இப்படி அரச தீர்ப்பை விமர்சிப்பது சரியல்ல. உனக்கும் தண்டனை கிடைக்கலாம் என்றார் ஆத்திரத்துடன். அப்போது பூங்கோதை, மன்னா, தயவு செய்து நான் சொல்லுவதை முழுமையாக கேட்டுவிட்டு எங்களையும் நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள். உங்களிடம் சில நிமிடம் பேசுவதற்கு மட்டும் அனுமதியுங்கள் என்றாள். தலை தாழ்த்தி, மன்னரும் வேண்டா வெறுப்பாக சொல் என்றார். அதற்கு பூங்கோதை, மன்னா, எனக்கு பழங்கால ஓலைச்சுவடிகளை படித்து அதனை புரிந்து கொள்ளும் திறன் உண்டு. இதற்காக நம் கஜானா படிப்பகத்துக்குச் சென்று பழமையான ஓலைச்சுவடிகளை படிப்பது வழக்கம். இதில் உள்ள பழங்கால கற்கால நிகழ்வுகளை தெரிந்து ஒவ்வொன்றாய் பதிவு செய்து வருகிறேன். இதை கேட்க மன்னருக்கு பொறுமை இல்லை. அதனால், ஆமாம், இதற்காக உனக்கு சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ அதற்கென்ன? ஏன் சம்பந்தமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றார் எரிச்சலுடன். அதற்கு பூங்கோதை, மன்னா, சற்று பொறுங்கள். அந்த ஓலைச்சுவடிகளில் நான் தெரிந்து கொண்ட சில அமானுஷ்ய விஷயங்களை சொல்கிறேன். அதை மட்டும் பொறுமையாக கேளுங்கள் என்றாள். மன்னரும் வேண்டா வெறுப்பாக கேட்கத் தொடங்கினான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் வேந்தார் காலத்து ஓலைச்சுவடியை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் இரத்த புதையல் குறித்த குறிப்பு ஒன்று இருந்தது. அதில் பல நாட்டு வணிகர்களை வேட்டையாடி கொன்று குவித்த இரத்த கரை படிந்த புதையலின் ஒரு பகுதி நம் கஜானாவுக்குள் இருப்பதை தெரிந்து கொண்டேன். பார்ப்பதற்கு பளபளப்பாக இருந்தாலும் அதன் செயல்பாடு துர்குணம் கொண்டது. அதை வைத்திருப்பவர்களுக்கு துன்முகி ஆண்டின் முழுநிலவென்று 7ஆம் இடத்தில் உள்ள ராகு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். உயிரிழப்பையோ பெருத்த அவமானத்தையோ ஏற்படுத்தும். இதை உறுதிப்படுத்த ஓலைச்சுவடிகளில் பல ஆய்வு செய்தேன். எனது தந்தையிடம் ஓடி வந்து விஷயத்தை கூறினேன். இதை கேட்ட எனது தந்தை பதறி போய்விட்டார். மன்னர் குடும்பத்துக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்று வேதனைப்படத் தொடங்கினார். கிரக நிலையும் நெருங்கிவிட்டதால் இந்த குறிப்பிட்ட வைரங்களையும் வைடூரியங்களையும் மட்டும் எங்கள் குடியிருப்புக்கு கொண்டு வந்து எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டோம். சாப கிரகமும் மிகச்சரியாக வேலை செய்து என் தந்தைக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்திவிட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு பாதிப்பாக ஏற்படும் என்றாள் பூங்கோதை. என்ன சொல்கிறாய்? மன்னனின் குரலில் இப்போது சின்னதாய் ஒரு பதைபதைப்பு. எப்படி இதை நம்புவது என்றார். அப்போது பூங்கோதை, மன்னா, என் தந்தை திருடியதாக சில பொருட்களை கைப்பற்றி உங்கள் அரண்மனையில் வைத்திருக்கிறீர்களே, அதுவும் இந்நேரம் துர்குணத்தை காட்டியிருக்கும். அது சீக்கிரமே உங்களுக்கு புரியும். அதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு ஆதாரம் என்றாள். அப்போது படைவீரன் ஒருவன் பெரும் பதட்டத்தோடு மன்னனை நோக்கி வந்தான். மன்னனை தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு, மன்னா, நம் அரண்மனையின் படைக்கலன்களின் அறையின் பல தூண்கள் இடிந்து சாய்ந்து விட்டது. ஏராளமான குதிரைகளும் வீரர்களும் இறந்து விட்டனர் என்றான். இதை கேட்ட மன்னனுக்கு அதிர்ச்சி. ஐயோ, பெரிய தவறை செய்துவிட்டேனே என்று பதறினார். பின்பு விசுவாசியான கருப்பனை சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தவறு. அரச குலத்துக்காக எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று எண்ணியவர்
பூங்கொடி பக்கம் திரும்பினார். பூங்கொடி, இதற்கு தீர்வு என்ன? அதுவும் அந்த ஓலைச்சுவடியில் இருக்குமே என்றார் பதைபதைப்புடன். ஆம் மன்னா, இரத்த வெறி பிடித்த ஆபரணங்கள் அவை. அதன் தன்மை எப்போதுமே மாறாது. அதனால் அவற்றை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான பங்கீடுகளாக பிரித்து தானம் அளித்து விடுங்கள். அப்போதுதான் அதன் வீரியம் குறையும், யாரையும் பாதிக்காது என்றாள். இதனைத் தொடர்ந்து மன்னர் உடனே செய்கிறேன் என்றவர் அங்கிருந்த ஆபரணங்களையும் அரண்மனையில் இருந்தவற்றையும் எடுத்து ஏழைகளுக்கு தானம் அளிக்க உத்தரவிட்டார். பின்பு பூங்கோதை பக்கம் திரும்பினார். மகளே, சாட்சியையும் சூழ்நிலையையும் பார்த்து என் மதி மயங்கிவிட்டது. என்னை மன்னித்து விடம்மா என்றார். அதற்கு பூங்கோதை, மன்னா, உங்கள் மீது எந்த தவறும் அல்ல. சாபம் செயல்படத் தொடங்கியதால் உங்களின் இயல்பு குணத்தையும் அது பாதித்து இருக்கிறது. நல்லதே நடக்கும். இனி உங்கள் பரம்பரைக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றாள். பின்பு தன் தந்தையை நினைத்து கேவி கேவி அழத் தொடங்கினாள். மன்னருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. மனம் கலங்கியபடி நின்றிருந்தார். பின்பு ஒரு முடிவுக்கு வந்தவராக பூங்கோதை, கவலைப்படாதே, உன் தந்தையை எப்படியும் கண்டுபிடித்து அழைத்து வருகிறேன். அவருக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது என்றார். இதனைத் தொடர்ந்து கருப்பனை தேடி தனது ஒட்டுமொத்த படைகளையும் அனுப்பினார். பல நாடுகளுக்குச் சென்ற வீரர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். பல மாதங்கள் தொடர்ந்து தேடியும் கருப்பன் எங்கு இருக்கிறார், அவரின் நிலை என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை. இவ்வளவு தேடியும் கிடைக்காததால் அவர் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்று படைவீரர்கள் கூறினர். இதை கேட்ட மன்னர் கண்கலங்கினான். விசுவாசத்துக்காக தன் உயிரையே கொடுத்த கருப்பனின் செயல் அவரை நிலைகுலைய வைத்தது. அதற்குள் கருப்பனின் குடும்பமும் கஜானா அரண்மனையை காலி செய்துவிட்டு மன்னனிடம் சொல்லிக் கொள்ளாமல் வெளியேறிச் சென்றது. ராஜ விசுவாசியை சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. ஒரு குடும்பமே என்னால் சிதைந்து விட்டதே என்ற துயரத்தில் பல ஆண்டுகளாக அவர் மனம் வருந்திக் கொண்டே இருந்தார். கதை கேட்டு கொண்டிருந்த ஸ்வேதா தேம்பி தேம்பி ஆழத் தொடங்கினாள். பாவம் டேடி கருப்பன் ஆங்கிள், அவர் எங்க போனாரு? செத்துட்டாரா? இத சொல்லும் போதே அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. இதை பார்த்த நந்தகுமார், ஏய், இது கதை பாப்பா, இது ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? அடடா, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா என்று அவளை தோளில் போட்டு தட்டி கொடுத்தார். பின்பு ஆறுதலாக, சரி தூங்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல என்றார். பின்பு ஸ்வேதாவை படுக்க வைத்துவிட்டு சிறிது நேரம் அவள் முதுகை தட்டி கொடுத்து கொண்டே இருந்தார். நேரம் சென்று கொண்டே இருந்தது. ஆனாலும் ஸ்வேதாவுக்கு தூக்கம் வரவில்லை. கருப்பன் குறித்த நினைவுகள் அவளை படாத பாடுபடுத்தியது. அதனால், ஏன் டாடி, கருப்பன் நல்லவர்தான், ஏன் அவருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். இதை கேட்ட நந்தகுமாருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இது கதைதான் ஸ்வேதா, தூங்கு, மனசுல எதையும் வச்சுக்காத என்று ஆறுதல் கூறி தூங்க வைத்தான். இருந்தாலும் இரவு முழுவதும் ஸ்வேதா கருப்பனை நினைத்து உறக்கத்தில் உளறிக்கொண்டே இருந்தாள். மறுநாள் காலையில் ஸ்வேதாவை எழுப்ப முயன்றபோது அவள் உடல் கொதித்தது. காய்ச்சல் இருப்பது போல தெரிந்தது. இதை பார்த்த நந்தகுமார் மனைவி, ஏங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சோகமான கதையெல்லாம் குழந்தைக்கு சொல்லாதீங்கன்னு. இப்ப பாருங்க, உடம்பு முடியாம போச்சு என்றாள். கவலையோடு தனது மகளை தூக்கி தோளில் போட்டுக் கொண்டான். அப்பிறகு, கதை இன்னும் முடியலடி குட்டிம்மா, உனக்கு தூக்கம் வந்தனால அதோட நிறுத்திட்டேன் என்றான் நந்தகுமார். இதை கேட்ட ஸ்வேதா தலையை தூக்கி ஆர்வமாக பார்த்தபடி, உண்மையா டாடி என்றாள். ஆமா ஸ்வேதா, மீத கதையை இன்னைக்கு நைட் சொல்றேன், ஓகேயா என்றான். அதற்கு அந்த குழந்தை, வேண்டாம் டாடி, இப்பவே சொல்லுங்க, கருப்பன் அங்கிளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாயிருக்கு என்றாள். இதனைத் தொடர்ந்து நந்தகுமார் மீண்டும் கதை சொல்லத் தொடங்கினான். கருப்பனுக்கு மன கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் மெட்டாலி பட்டிங்கிற ஊர்ல இருக்கிற அவரோட குலதெய்வமான கருப்பணசாமி கோயிலுக்கு போறதுதான் வழக்கம். அதனால நாட்டை விட்டு வெளியேறிய கருப்பன் நேரா இங்க வந்துடுறாரு. இந்த பகுதியில ஜனநாட்டம் அதிகம் இருக்காது. அதனால கருப்பன் இங்க இருந்தது யாருக்கும் தெரியல. கருப்பனோட மனைவியும் அவரோட மகளும் இத கணிச்சு இங்க வந்து பார்க்கறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கருப்பன் இங்கே மிகவும் மோசமான சூழ்நிலையில இருக்கான். தன்னோட குடும்பத்தை பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷம் வந்துடுது. மகள் பூங்கோதை தான் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றா. இத கேட்ட கருப்பன் எந்த உணர்ச்சியும் இல்லாம உட்கார்ந்திருக்காரு. விசுவாசத்துக்காக பழியை ஏத்துக்கிட்டாலும், மன்னரை காப்பாத்த நாடகம் ஆடினாலும் பலர் முன்னிலையில் ஏற்பட்ட பழிச்சொல் அவனை பாடாய்படுத்தியது. அதனால மறுபடியும் நாட்டுக்கு திரும்ப வேண்டாம்னு முடிவெடுக்கிறார். ஆனா மகள் பூங்கோதையோ, அப்ப நாம எந்த தப்பும் செய்யல, மன்னர் குடும்பத்தை காப்பாத்தத்தான் நாம பழி சுமந்து நிக்கிறோம். இத மன்னரும் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களை காணோம்னு மனம் உடைஞ்சு இருக்காரு. நாட்டு மக்களும் உங்க விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சொந்த நாட்டுக்கே திரும்பலாம் அப்படின்னு சொல்றான்.
ஆனா கருப்பன் அதை ஏத்துக்கல. இது நம்ம நாட்டோட எல்லை தான். இங்க அண்டை நாட்டோட தொல்லை அதிகம் இருக்கும். அதனால இங்க மாறு வேஷத்திலே நாம கோயில் பணியாட்களா வேலை பார்த்துட்டு நாட்டோட எல்லையை கண்காணிப்போம். குலதெய்வத்துக்கு சேவை செஞ்ச மாதிரியும் ஆச்சு. நாட்டுக்கு தொடர்ந்து விசுவாசமாக நடந்துட்ட மாதிரியும் இருக்கும். பல ஆண்டுகள் ஆனாலும் கஜானாவை யாரும் நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு அங்க உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்திட்டேன். இப்போ இங்க இருந்து நாட்டோட பாதுகாப்பை கண்காணிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட குடும்பமும் இதுக்கு ஒத்துக்குது. சந்தோஷமாக அங்கேயே வாழ்க்கையை தொடங்குறாங்க. கதையோட கடைசி பகுதியை கேட்ட ஸ்வேதாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த உற்சாகத்திலேயே அவளோட காய்ச்சல் போயிடுது. மகிழ்ச்சியோட ஸ்கூலுக்கு போறா. ஆனா கருப்பனும் அவரோட குடும்பமும் இறந்துட்டதா நினைச்சு அந்த நாடே இன்னமும் கவலையில தான் இருந்துட்டு இருக்கு. என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கருப்பன் உயிரோட இருக்கிறது நம்ம ஸ்டோரி பெஞ்ச் வியூவர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இதை யாரும் வெளியில சொல்லிடாதீங்க. விசுவாசத்தையும் நற்குணங்களையும் கைவிடாத கருப்பன் மாதிரியான ஆட்கள் நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இன்னமும் உலகம் நேர் வழியில இயங்கிட்டு இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பை.